Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MGs. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது MGஸ்னு இப்படி மாற்றி போமா இனிமே எனிவே MGs நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா. இது வித்தியாசமாக இருக்குது. என்ன ஃபோன் யாருக்காவது தெரியுதா? டெக் என்தூசியாஸ்டாக நீங்கள் இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபோன் தெரிஞ்சிருக்காது. என்ன லோகோ போட்டிருக்கு பாருங்கள், ஜி மதனே, ஜீனா கூகுளுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் Pixel 7 Pro. இது எனக்கு யூடியூப் இஸ் ஓன்டு பை கூகுள், கரெக்டாக? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனை என்கிட்ட அனுப்பிச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா இதில் ஃபோட்டோஸ் எடுத்து போடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்த ஒரு பர்டிகுலர் ஃபோன். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இன்டெகிரேஷன் கிடையாது, இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஜென்யூனாக புது ஃபோன் மார்க்கெட்டில் இருக்குது. நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு டெக் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. ஒன்று ஐஃபோன் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஃபோன் வாங்குவோம். இல்லைன்னா கொஞ்சம் டெக் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை மாதிரி S22 Ultra, இது சாம்சங்கோட ஃபோன், உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கிற S Penோட இருக்கிற S22 Ultra நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஐஃபோன் ரெண்டுமே ₹1,00,000 ஃபோன்ஸ், அது ரெண்டுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 86,000 ரூபீஸ்க்கு இந்த ஃபோன் அந்த ரெண்டு ஃபோனையுமே சேலஞ்ச் பண்ணி மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் இருந்துக்கிட்டு இஸ் திஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிருந்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணுறதுலேயே இது வரைக்கும் பெஸ்ட் ஃபோன் இதுதான் சொல்லியிருந்தாரு. ஸோ இஸ் ஃபைனலி சாம்சங் ஆப்பிளுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கூகுள் ஒரு ஃபோனை உருவாக்கியிருக்காங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்றா சேர்ந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன், எனக்கு கூகுள்லேருந்து ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு, நான் அதை அன்பாக்ஸ் பண்ணணுமா உங்கள் முன்னாடின்னு நிறைய பேர் எஸ் சொன்னீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இட் ஸ்டார்டட். முதல்ல பாக்ஸ்குள்ளே வச்சு முதல்லேருந்து வர மாதிரி ஆரம்பிக்கிறேன் வாங்க. கூகுள்லேருந்து வந்திருக்கிற பாக்ஸ் இதுதான். Pixel 7 Proவை செக் பண்ண போகிறோம். நம்மளோட டெய்லி டிரைவரை ஓரமாக வச்சுட்டு அன்பாக்சிங்குள்ளே போவோம். டீம் பிக்சல், நைஸ் டச். ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. ஓ, என் பேரே போட்டிருக்காங்கங்க டைரெக்டாக. ஹாய் மதன், ஐ லைக் திஸ் டச், லவ் யூ கூகுள். யார் இங்கே இந்த பேரை போட்டு அனுப்பலாம்னு நினச்சிங்களோ, கிரேட் ஒர்க், வெரி பர்சனல் டச், நல்லா இருக்குது. ஹாய் மதன், வெல்கம் டு டீம் பிக்சல், வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ. கூகுள் Pixel 7 Pro, ஃபாஸ்ட், இன்டெலிஜென்ட். ஓகே இது என்ன பிக் பாஸில் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறேன், பட் எனிவே கூல். ஸோ இது ஒரு கார்டு, பர்சனலைஸ்டு கார்டு வச்சுருக்காங்க, எது அந்த ஃபோனோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ஓரமாக வச்சிட்டோன்னா Pixel Buds Pro வேறு இருக்குது. கூகுள் ப்ரோவும் கொடுத்துருக்காங்க, 7 Proவும் கொடுத்துருக்காங்க, Pixel Buds Proவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். டீம் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இது ஒரு மேக்னெட்டுன்னு நினைக்கிறேன். மேக்னெட் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு என்ன இருக்குது? புல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? கூகுள் பிக்சல், ஐ திங்க் இது ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் பிக்சல், கூகுள் டீம். அப்படியே நீங்கள் உங்களோட வாட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வாட்ச் அனுப்பல. ட்ரம் ரோல் எடுக்கிறது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஃபுல் கிளாஸி பேக்கில் இங்கே மெட்டல் டச்சோட ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்குது, கரெக்டாக? புதுசாக ஏதோ பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அது நல்லா இருக்குது. இங்கே ஒரு மெட்டல் ஃபுல்லாக ஒரு கேமரா செட்டப்புக்கு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே கூகுள் லோகோ இருக்குது. ஸோ இப்போ இதை சாட்டிஸ்ஃபைங்காக ரிமூவ் பண்ணுவோமா? அண்ட் கூகுள் லோகோ இங்கே இருக்குது. எஸ், கிவ் அ லேசி மேன் அ ஜாப், ஹி வில் ஃபைண்ட் அ ஷார்ட்கட் டு டூ இட்டும்பாங்க. அதாவது ஒரு சோம்பேறிக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. இப்போ நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு டெக் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ட்ரைபாடில் ஃபோன் எடுத்து ரிவ்யூ பண்ணுவாங்க. எனிவே, இதுதான் ஃபோனோட ஆக்சுவல் லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு ஃபோன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ரெகுலர் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பட் மேஜிக்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனோட ஹைலைட் எந்த அளவுக்கு அந்த ஃபோனோட சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் மெர்ஜ் ஆகிருக்குங்கிறதுல தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஹைலைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் மாதிரி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் கூகுள் தான், இதை சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டை உருவாக்குறதும் கூகுள் தான். ஸோ அவங்களோட பெஸ்ட்டை இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். எப்படி ஐஃபோனில் ஆப்பிளே ஃபோனையும் உருவாக்குறாங்க, ஆப்பிளே சாஃப்ட்வேரும் உருவாக்குறாங்களோ, இதில் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. இந்த வீடியோவே முதல்ல இந்த ஃபோன் எப்படி கேப்சர் பண்ணுச்சுன்னு தெரில, வேணும்னே அநியாயத்துக்கு லோ லைட்டில் ஷூட் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷில் பேச லைவாக டிரான்ஸ்கிரைப் ஆகும் பாருங்கள், லைவாக சப்டைட்டில் வரும். ஃபோனே இதை பண்ணுது. ஃபோனுக்குள்ளே இந்த டூல் இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம யூடியூப் வீடியோவில் பார்க்குறப்போ சப்டைட்டில் வருதோ, இதில் நான் இது கேலரியில் இருக்கிற ஒரு வீடியோ, அதுக்கு சப்டைட்டில் வரும் பாருங்கள். இது ஃபோனே பண்ணுது. This is a video of me speaking, right? I have not added any subtitle.
but the phone will automatically add live captions to this. See. அது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான டார்க்கான ரூமில் இருந்துகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும் இதை பார்த்தீங்கன்னா. இந்த ரூம்குள்ளே வந்து நான் வேணும்னே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு. ஒரு பயங்கரமான மேஜிக். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே பிக்சலேட் ஆகிருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுத்த உடனே சாஃப்ட்வேர் ஒரு மேஜிக் பண்ணும் பாருங்கள் இப்போது. இப்போ நான் இங்கே போகிறேன். ஒரு ப்ராசஸ் ஆகுது. கீழே ப்ராசஸிங் வருதா? முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாஃப்ட்வேர் ஃபோனாக இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இது எப்படி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் ப்ராசஸ் ஆகி. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஸ்ட்ரென்த்து. இன்னொரு ஃபோட்டோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பிக்சலேட்டடாக இருக்கா? ஓகே, இப்போ இங்கே போகிறோம். ப்ராசஸிங்னு வருதா? எப்படி? இந்த ஃபோனை பற்றி ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் சரி மதனே, இந்த ஃபோனோட வால்பேப்பரானு ஏதோ வச்சுருக்கேன், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்து மேலெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பில் போர்டு. ஆக்சுவலாக சென்னைக்கு வந்த புதுசில் இந்த ரோட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். இந்த ரோட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ராஜீவ்காந்தி ஐடி சாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பேன். அப்போ வண்டிலாம் கிடையாது. அந்த ரோட்டில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பில் போர்டு வச்சுருக்காங்கங்கிற ஒரு நினைவாக வந்து அதை வால்பேப்பராக நான் வச்சுருக்கேன் இந்த ஃபோனில். இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27th அன்றைக்கி சென்னையில் நம்மளோட எம்ஜி ஸ்குவாட் மீட்டப் நடக்குது. அதுக்கு தான் வந்து மெட்டா வந்து ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளெக்ஸு, போஸ்டர்ஸு, மெட்ரோவில் பிராண்டிங்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நம்மளை மீட் பண்ணோம், நம்மளாம் ஜாலியாக ஃபன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரியை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலே ஸ்டெப்ஸ் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். 3 சிம்பிளான ஸ்டெப், ஃப்ரீ டிக்கெட் கெயின் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 5 நாளில் மீட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபீச்சரை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் துள்ளி குதிக்க போகிறீங்க. கிளாஸில் இனிமேல் நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இந்த ஃபோனே உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துரும். நம்ப முடியல. இப்போ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், ஐம் கோயிங் டு டீச் யூ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். The best YouTuber in South India is me. Yes, I might sound audacious and narcissistic, but to be number one, you have to start believing it first and fake it till you make it, baby. எப்படி? ஸோ பேசிக்காக தமிழில் இருந்தால் சொதப்ப ஆரம்பிச்சிடும். பட் இங்கிலீஷில் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அது லைவாக இங்கே ட்ரான்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே நோட்ஸாக எடுத்துக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம் மாஸில். எனிவே, பாக்ஸில் வந்து ஃபோனை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, Pixel 7 Pro பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு ஃபோனை எடுத்து ஓரமாக வச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக யூசர் கைட் இருக்குது. அண்ட் இந்த ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அடாப்டர் இருக்குது. சார்ஜிங் ஒயர் இருக்குது. இப்போலாம் யாரும் சார்ஜிங் பிரிக்கே தர்றதில்ல. எனிவே, இங்கே பட்ஸை இப்போ ஓப்பன் பண்ணுவோமா? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிளிப்போமா? வாங்க மக்களே வாங்க. சாட்டிஸ்ஃபைங் வீடியோ. அந்த சவுண்டு தான், அதுதான் சார் எல்லாமே. ரொம்ப நாள் ஆசை சார், ரொம்ப நாள் ஆசை மேடம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, லெட்ஸ் நவ் கெட் இட் அவுட். ஓ, பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது? ஓ, யூசர் கைடு அதே மாதிரி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஐ திங்க் இயர்பட்ஸா? யா, இயர்பட்ஸ் இங்கே இருக்குது. சரி, ஓகே, அப்புறமா வச்சுக்கிறேன். ஓ, ஐ லைக் த கலர். ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஐ லைக் திஸ் கலர் அண்ட் டிசைன். நல்லா இருக்குது. காப்பிரைட் காரணங்கள்னால நான் பாட்டை ப்ளே பண்ண முடியாது. பட் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நான் கேட்டு பார்த்தேன். இதில் வானம் பார்த்தேன். வேறு லெவலில் சீனாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது வந்து ரிவ்யூ வீடியோலாம் கிடையாது. நம்ம ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணல. நான் சும்மா வந்து சொல்லணுங்கிறதுக்காக ஃபோன் நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு 1 hour என்னால் என்ன தேடி பார்க்க முடியுமோ நோண்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சேனலில் இதை மேக் பண்ணுறதுக்கான காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து இன்டகிரேஷன், எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எந்த பிஸ்னஸ்னாலும் இருக்கட்டுமே, ஒருத்தங்க வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களே வந்து ஃபார்மும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு செம்ம போனஸ்.
அதே மாதிரி தான் வந்து ஒருத்தங்க படம் எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க. படம் நடிக்கிறவங்களே வந்து ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா ஒரு சம போனஸ். அந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் இன்டகிரேஷன் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஆப்பிள் மட்டும் தான் உலகத்திலே இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களே ஃபோனை டிசைன் பண்ணுவாங்க, அவங்களே உள்ளே இருக்கிற சிப் செட்லேருந்து எல்லாமே வந்து வேணும்னு உருவாக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எப்படி வேணுங்கிறது வரைக்கும் மற்றவங்க கிட்டேருந்து எக்ஸாக்டாக ஆப்பிளுக்குன்னு சொல்லி வாங்குவாங்க. அதை அவங்களே வந்து ஃபேக்ட்ரிஸில் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு அவங்க அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் எழுதி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேர் வந்து ரெண்டுமே கியூரேட்டட் ஃபார் த ஆடியன்ஸ். எக்ஸாக்ட்லி யார் ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட். அதனால தான் நீங்கள் ஜென்ரலாக ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவான், அது வேறு பிரச்சனை, எல்லாத்துக்குமே காசு வைப்பான், பட் ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ அது வந்து ஆண்ட்ராய்டில் ரொம்ப நாளாக மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, அதுதான் உண்மை. ஸோ நான் வந்து S22 அல்ட்ரா வச்சுருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆண்ட்ராய்டோட ஃப்ளாக்ஷிப். S22 அல்ட்ரா நோட்டுங்கிறது தான் வந்து நோட் அல்ட்ரா தான் வந்து ஆண்ட்ராய்டோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கூட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெர்டிக்கல் இன்டகிரேஷன் கிடையாது. சாம்சங் வந்து ஃபோன் மேக்கர், சாஃப்ட்வேர் வந்து கூகுள் மேக் பண்ணுறாங்க, சிப்செட்டை வந்து ஸ்னாப் ட்ராகன் மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு ஆட்கள் வந்து வேறு வேறு விஷயத்தை உருவாக்கி ஒன்றா போட்டு வைக்கிறது தான் இந்த ஃபோனு. ஸோ சாம்சங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஐஃபோன்லாம் வந்து சாம்சங் ஃபீச்சர்ஸ் கூட நிற்கவே முடியாது, அப்படி வந்து புஷ் பண்ணுவாங்க. இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் வந்து ஐஃபோன் மாதிரியே உள்ள இறங்கிட்டாங்க. டேய் நீங்கள் என்னடா ஹார்ட்வேர் உருவாக்குறது, நானே உருவாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோன் உருவாக்கியிருக்காங்க. நான் அடுத்த கொஞ்சம் நாட்களுக்கு இதையே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஐஃபோன் வர்சஸ் பிக்சல் வர்சஸ் சாம்சங் நோட் S22 அல்ட்ரா அந்த 3 ஃபோனுமே வந்து அடுத்தடுத்து ஒரே ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்குங்கிற கம்பேரிசன்லாம் போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அங்கே வந்து ஓட் பண்ணி எந்த ஃபோனோட கேமரா பெட்டராக இருக்குது, எந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, Madan Gowri signing off here. Love you all, take care, bye, cheers. இந்த மாதிரி அன்பாக்சிங் இன்னும் பண்ணலாமா, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். cheers.